அனைவருக்கும் மதிய வணக்கம். முதல்வராக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து EROs மற்றும் அனைத்து கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 1/1/2026 தேதியினை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலை மேம்படுத்துவதற்கான பணிகள் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நம்ம இந்த SIR பணிகள் வந்து முழுமையாக முடிக்கப்பட்டு அதுல இருக்கிற முழுமையான ஒரு நிலவரம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து அனைத்து கட்சி சார்ந்த பிரச்சனைகளுக்கு டிராஃப்ட் எலக்ட்ரல் விரைவு வாக்காளர் பட்டியலுக்கு நம்ம வெளியிடப்படுகிறோம். அதுல முக்கியமாக நம்ம வாக்காளர் பட்டியல வந்து 27/10/2025 அன்று நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த அனைத்து 10 சட்டமன்ற தொகுதிகள் இந்த மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 32,75,198. இதுல நம்ம இன்றைக்கு சிறப்பு திட்ட பணிகள் முடிச்ச பிறகு இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ற வெளியிடப்படுற விரைவு வாக்காளர் பட்டியல வந்து நிறைந்த வாக்காளர்கள் 1,19,479, முகவரியில் வந்து இல்லாதவர்கள் 1,08,360 பேர், நிரந்தரமாக வந்து குடி மாறினவர்கள் வந்து 3,99,159, இரட்டை பதிவுகள் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் 23,702, இதர காரணங்களாக வந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை 380. மொத்தம் நீக்கம் செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,80,590 வந்து இருக்க போகுது. இதுல நம்ம சட்டமன்ற வாரியாக வந்து சிறப்பு தீவிர திருத்தம் முடிச்ச பிறகு இன்றைக்கு நம்ம வெளியிடப்பட விரைவு வாக்காளர் பட்டியல வந்து சட்டமன்ற வாரியாக வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து நம்ம பார்க்கும்போது 111 மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,69,898. அதுல வந்து ஆண வாக்காளர்கள் 1,28,591, பெண் வாக்காளர்கள் 1,41,272, மூன்றாம் பாலினம் வந்து 35 பேர் மற்றும் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,93,516. 117 கோட்டப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 3,77,740. 118 கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி உண்டான வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,78,531. 119 தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி உண்டான வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,72,946. 120 கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உண்டான வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,79,308. 121 சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உண்டான வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,54,428. 122 கிழக்குக்கடவு சட்டமன்ற தொகுதி உண்டான வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,83,621. 123 பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி உண்டான வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,96,375 மற்றும் 124 வால்பாறை சட்டமன்றத்துக்கு உண்டான மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,68,251 வந்து இன்னைக்கு நம்ம வெளியிட போறோம். இதுல வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது சிறப்பு தீவிர திருத்தம் முன்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இருந்த மொத்த வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை 3,117. அதுல 1,200க்கு மேற்பட்ட இருந்த வாக்காளர்கள் இருந்த வாக்குச்சாவடிகளை நம்ம கண்டறிந்து அதுல புதிதாக வந்து 446 வாக்குச்சாவடிகள் வந்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். அதுல வந்து இப்போ இருக்கிற இந்த விரைவு வாக்காளர் பட்டியல வந்து இருக்கிற மொத்த வாக்குச்சாவடிகளோட எண்ணிக்கை 3,563 வந்து நம்ம அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து நம்ம பார்க்கும்போது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பணிகள் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதியில வந்து நடந்த காலகட்டத்தில் வந்து 3,117 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் PLOs மற்றும் 316 வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் வந்து கண்காணிப்பாளர் சூப்பர்வைசர்ஸ் வந்து இருந்தாங்க. மற்றும் 4,537 வாலண்டியர்ஸ் மற்றும் 8,750 வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் சார்ந்த அனைத்து வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வந்து இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க. சோ கோயம்புத்தூர் மாவட்டத்துல இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பணிகள் காலகட்டத்தில் வந்து மாவட்ட அளவில் வந்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பிரதிநிதிகளோட 4 கூட்டங்கள் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். 30ஆம் தேதி அக்டோபர் 30, 24 நவம்பர், 28 நவம்பர் மற்றும் 7 டிசம்பர் ஆகிய நாட்களில் வந்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பிரதிநிதிகளோட வந்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நிலையில வந்து இந்த கூட்டங்கள் நடந்திருக்கு. அது இல்லாமல் வந்து அந்தந்த
இஆர்ஓ லெவல்ல வந்து அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான இஆர்ஓ லெவல்ல கூட வந்து அந்த பிஎல்ஏஸோட கூட வந்து முறை வந்து இந்த கூட்டங்கள் வந்து நடந்திருக்கு. அதேபடி இப்போ இந்த வெளியிடப்பட இந்த விரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து அடுத்து நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி 19/12/2025 இன்றைக்கு இருந்து 18/1/2026 வரை வந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட். இந்த விரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து ஏதாவது உரிமை கூறுதல் மற்றும் ஆட்சேபனைகள் ஏதாவது இருந்தால் அந்த இஆர்ஓ மற்றும் ஏஆர்ஓ ஆபீஸ்ல வந்து இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வாக்காளர்கள் மற்றும் சமர்ப்பிக்கலாம். மற்றும் அதே மாதிரி 19/12/2022 இந்த இன்றைக்கு இருந்து 10/2/2025 வரை நம்ம வந்து நோட்டீஸ் பீரியட் அறிவிப்பு காலம் வந்து இது வந்து அந்த இஆர்ஓ ஏஆர்ஓ லெவல்ல வந்து இந்த பணிகள் நடைபெற உள்ளது. மற்றும் 13/2/2026 வரை வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து தூய்மைப்படுத்துவதற்கான சரிபார்த்தல் மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியலில் வந்து வெளியிடப்படுவதற்கான தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு ஆர்டர்ஸ் வந்து 13/2 பிப்ரவரி வரைக்கும் வந்து இந்த பணிகள் நடைபெற உள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து 17/2 பிப்ரவரி 17ஆம் தேதி வந்து நம்ம ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். மற்றும் இந்த அடுத்த வர நாள்களில் வந்து ஃபார்ம் 6 அது வந்து புதிய வாக்காளர்கள் யாரெல்லாம் வந்து வாக்காளர்கள் இன்னும் வந்து வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர்கள் இல்லை, அவங்க வந்து அவங்களோட பேர் சேர்க்கறதுக்கு உண்டான வந்து ஆப்ஷன் வந்து இருக்கு. ஃபார்ம் 6 வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணி ஆன்லைன்ல கூட ஃபில் பண்ணலாம், இல்ல ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல கூட வந்து அவங்க சப்மிட் பண்ணலாம், இல்ல நேரடியாக வந்து பிஎல்ஓ கூட அந்த ஃபார்ம் 6 வந்து அவங்க சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி வாக்காளர் பட்டியல வந்து பேர் நீக்கம் அப்படி பண்ணணும் அப்படி கூட இருந்தாலும் கூட ஃபார்ம் 7 வந்து voters.eca.gov.in வெப்சைட்ல வந்து கூட அவங்க அப்ளை பண்ணலாம், இல்ல அந்த நேரடியாக வந்து பிஎல்ஓ பூத் ஆபீசர் கூட வந்து இந்த ஃபார்ம் 7 வந்து வாக்காளர் பட்டியல் பேர் நீக்கிறதுக்கு உண்டான வந்து இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்ம் 8 வாக்காளர் பட்டியல வந்து உள்ள ஆல்ரெடி பதிவாயிருக்கிற வாக்காளர்கள் வந்து அதுல திருத்தம், அதுல வந்து குடியிருப்பு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் மற்றும் முகவரி வந்து சேஞ்ச் பண்ணணும், வேற அதர் பர்டிகுலர்ஸ் ஜெண்டர் ஏஜ் ரிலேட்டட் வேற கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கூட ஃபார்ம் 8 மூலமா வந்து ஆன்லைன்ல இல்ல பிஎல்ஓ வந்து நேரடியாக வந்து இது வந்து சப்மிட் பண்ணலாம். சோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ அனைத்து வாக்காளர்களுக்கு வந்து இது இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு தினம் வந்து இந்த வெளியிடப்பட வரை வாக்காளர் பட்டியல் வந்து நம்ம எல்லா டீடைல்ஸ் வந்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார்ந்த பிரதிநிதிகளுக்கு இன்னைக்கு நம்ம வழங்கப்படும். மற்றும் இது சார்ந்த ஏதாவது கேள்விகள் மற்றும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா voters.ec.gov.in இணையத்தில் கூட வந்து வாக்காளர்கள் அணுகலாம். மற்றும் 1950 என்ற ஓட்டர் ஹெல்ப்லைன் நம்பர் கூட வந்து அனைத்து வாக்காளர்கள் வந்து இதுல வந்து கான்டாக்ட் பண்ணி தேவையான அனைத்து தகவல்கள் வந்து பெறலாம். நன்றி, வணக்கம். மாவட்டத்தில் வந்து சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பணிகள் வந்து நம்ம 14 டிசம்பர் வரைக்கும் இந்த பணிகள் வந்து நடந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான எல்லா கான்ஸ்டுவன்சியும் சேர்ந்து நமக்கு 6,80,590 வாக்காளர்களுக்கு வந்து பல காரணங்கள் பிஎஸ்பிடி அப்சென்ட் டெஸ்ட் டூப்ளிகேட் ரீசன்ஸ்க்காக வந்து அதில் வந்து டிலிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சி வைஸ் 7 டிலிஷன்ஸ் இருக்கிறது நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் வந்து சரி. எப்போ ஆன்லைன்ல ஏற்றுவோம் சார்? இப்போ இந்த அப்டேட்ஸ் ஆன்லைன்ல எப்போ பார்க்கலாம் சார்? நம்ம எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே நம்ம அதுக்குண்டான டீடைல்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கூட அதுக்குண்டான டீடைல்ஸ் வந்து பப்ளிக்கு இந்த இதில் வந்து நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு டீடைல்ஸ் கொடுக்குறோம். ஏற்கனவே வந்து voters.eca.gov.in வெப்சைட்ல அந்த வாக்காளர் வந்து அவங்களோட டீடைல்ஸ் செக் பண்ணலாம். 1950 ஹெல்ப்லைன்ல கூட அந்த டீடைல்ஸ் வந்து அவைலபிள் வந்து அறியப்பட்டது வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பண்ணி எலெக்ஷன் கமிஷனோட தமிழ்நாட்டிலே பயன்படுத்துறது அதிக நம்ம மாவட்டத்துக்கு டீடைல்ஸ் பண்ணி நான் வந்து டீடைல்ஸ் கொடுக்குறேன்.